கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7 o'clock வந்து நம்ம வந்து ரேப்பிடோ லாகின் பண்ணாங்க. லாகின் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரைடுமே அசைன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரைடுமே வந்து நமக்கு புக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா 2 ரைடுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 o'clock அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிரேக் எடுக்க போயிட்டாங்க. ஆமாங்க, மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்க போயிட்டேன். 8 o'clock அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock தான் லாகின் பண்ணேன். லாகின் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த ரைடுமே நமக்கு வந்து புக் ஆகிருந்தது. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்டு தான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ரைடுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ ரைடு எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மெட்டூர்னி மடம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ராப் ஒன்று வந்துருந்தேங்க. ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அண்ணா வந்து ஒரு ஓரமாக இணையில் நிப்பாட்டிட்டு தாங்க. ஆமாங்க, பயங்கர வெயில். இன்றைக்கி என்னென்னு தெரில, வெயில் ரொம்பவே வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நானும் ஓகே, நான் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் க்ளவுஸு ஹெல்மெட்டு எல்லாமே பக்காவாக போட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் மெலன் அந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே குடிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த வெயிலேருந்து தப்பிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிங்க. உடம்பு அப்போ தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம மற்ற டேஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆர்டருங்க. ஏன்னா மற்ற டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 to 7 ரைடு தான் வந்து அசைன் ஆகும். ஆனால் இன்றைக்கி 11 ரைடுமே வந்து நமக்கு வந்து அசைன் ஆகிருக்குங்க. இந்த 11 ரைடுமே நம்ம வந்து சேஃபாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நமக்கு கிடச்ச இன்கம் பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் இருந்து 470 rupees கிடச்சிருக்குங்க. இதில் வந்து 200 rupees பெட்ரோல் போயிடும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 270 rupees வந்து நமக்கு வந்து இன்றைக்கான ப்ராஃபிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.